அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைய தினத்திற்கான செய்தித்தாள்களில் இடம்பெற்ற நடப்பு நிகழ்வுகளை சூப்பரா நம்ம தொகுத்து வழங்க போறோம். சரிங்களா? ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் ஜனவரி 29ஆம் தேதி தேசிய செய்தித்தாள் தினம். சரியா? தேசிய செய்தித்தாள் தினம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1780 ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக பெங்கால் கசட், ஓகேவா, பெங்கால் கசட் அப்படிங்கிற பேர்ல ஹிக்கி என்ற நபரினால் முதல் செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. அந்த செய்தித்தாள் தான் இந்தியாவில் தேசிய செய்தித்தாள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? இதுதான் இன்றைய தினத்திற்கான ஒரு முக்கியமான நிகழ்வு வரலாற்றுல. அடுத்ததாக இன்றைய தினம் செய்தித்தாள்களில் என்னென்ன செய்தியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமான செய்திகள் வந்திருக்கு, கவனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, ரொம்ப நாளாவே நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க, ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் வெற்றி. ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஜிஎஸ்எல்வி F-15 அப்படிங்கிற ராக்கெட் வந்துட்டு அனுப்ப போறாங்க, கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி காலையில 6:23 இன்றைய தினம் ஜனவரி 29ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஓகேவா? இந்த ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிற அந்த F-15 ராக்கெட் ஆனது ஜிஎஸ்எல்வி வரிசையில் இந்தியா இஸ்ரோ அந்த ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா 3 வகையான ராக்கெட்டுகளை பயன்படுத்துறாங்க. என்னென்ன ராக்கெட் இல்லாம நம்ம நிறைய வாட்டி பார்த்தது, ஒன்னு பிஎஸ்எல்வி, அடுத்து ஜிஎஸ்எல்வி, அடுத்து எஸ்எஸ்எல்வி. ஓகேவா? இந்த பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, எஸ்எஸ்எல்வி இந்த 3 வகையான ராக்கெட்டுகளை இஸ்ரோ பயன்படுத்துறாங்க. அதுல ஜிஎஸ்எல்வி வரிசையில் இந்த ராக்கெட் ஆனது 17வது ராக்கெட் தான் ஜிஎஸ்எல்வி. ஓகேவா? ஒட்டுமொத்தமாக இஸ்ரோ அனுப்பியுள்ள 100வது ராக்கெட் இந்த ஜிஎஸ்எல்வி F-15. அப்போ இஸ்ரோ அனுப்பினதுல 100வது ராக்கெட், ஜிஎஸ்எல்வி வரிசையில் இது 17வது ராக்கெட். அதுவும் ஒரு முக்கியத்துவம் பாருங்க. நாட்டின் வழிகாட்டுதல் பயன்பாட்டிற்கான NVS-02 செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் மூலம் ஜனவரி 29ஆம் தேதி அன்று விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ ராக்கெட்டோட பேரு ஜிஎஸ்எல்வி F-15. அதில் செலுத்தப்பட்டுள்ள அந்த செயற்கைக்கோளின் பெயர் NVS-02. ஓகேவா? பாருங்க, அமெரிக்காவிற்கு ஜிபிஎஸ், ஓகே, நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதலுக்காக ஓகேவா ஜிபிஎஸ் வசதி தான் செல்போன் முதற்கொண்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரியா? அந்த ஜிபிஎஸ் ஆனது அமெரிக்கா நாட்டிற்கு சொந்தமானது. சரிங்களா? அவங்களே முழுசா நம்பி இருக்க வேண்டாம், நமக்குன்னு தனியா ஒரு வழிகாட்டுதல் தொடர்பான சில டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதற்காக தான் NVS-01 அப்படிங்கிற பேர்ல 2023ஆம் ஆண்டு இஸ்ரோ செயற்கைக்கோளை அனுப்புனாங்க. அதே வரிசையில அதுக்கு பதிலாக புதிதாக NVS-02 அப்படிங்கிற செயற்கைக்கோள் தான் இந்த ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. மறுபடியும் சொல்றேன், அதோட சிறப்பு என்ன? இஸ்ரோ அனுப்பிய 100வது ஒரு செயற்கைக்கோள், சரி, ராக்கெட். அது ஒரு மகத்தான சாதனை. அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி வரிசையில் இது 17வது ராக்கெட். சரிங்களா? பாருங்க, அமெரிக்காவிற்கு ஜிபிஎஸ் போல நம் நாட்டில் தரை, கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டிற்கு உதவும் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு. சரியா? ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? IRNSS. சரியா? இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இந்தியன் நேஷனல், ஓகேவா, இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், அதான் IRNSS சொல்லுவாங்க. ஓகேவா? இதே உருவாக்க தான் இஸ்ரோ முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அதற்காக பாருங்க, IRNSS வரிசையில் 2013ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரையிலான அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்கிறாங்க. யாரு? இஸ்ரோ. ஓகேவா? பாருங்க, இதன் மூலம் இந்தியாவிற்கு பிரத்யேக வழிகாட்டியாக, அதாவது நேவிக், சரி, நேவிக் பாருங்க, தொழில்நுட்பம் வடிவமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இந்த நேவிக் மூலம் தான் நமது நாட்டின் கண்காணிப்பு பணிகள் இப்போது சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு பதிலாக அமெரிக்காவின் ஜிபிஎஸ்ஸிற்கு பதிலாக. சரிங்களா? இதையடுத்து IRNSS திட்டத்தில் தற்போதைய காலத்துக்கு ஏற்ப சில புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த இஸ்ரோ திட்டமிட்டது. சரி, IRNSS. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா IRNSS 1Gக்கு மாற்றாக NVS-01 செயற்கைக்கோள் 2023ஆம் ஆண்டு விண்வெளியில் செலுத்தப்பட்டது. சரிங்களா? கவனம் பாருங்க, NVS-01 எப்ப அனுப்பியிருக்கிறாங்கம்மா?
மே 29, 2023 அன்று NVS-01 என்ற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. ஓகேவா? அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஜனவரி 29 அன்று, ஓகேவா, 25ஆம் ஆண்டு IRNS-1E செயற்கைக்கோளுக்கு மாற்றாக அதிநவீன NVS-02 என்ற செயற்கைக்கோள் வடிவமைத்து வெற்றிகரமாக அனுப்பப்பட்டுள்ளது. சரிங்களா? பாருங்க, இந்த செயற்கைக்கோள் GSLV F-15 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து ஜனவரி 29 அன்று விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஓகேவா? இந்த NVS செயற்கைக்கோளானது 2250 கிலோ எடை கொண்டது. இதனுடைய ஆயுள் காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் இது செயல்பாட்டுல இருக்கும். ஓகேவா? இதுல வேற என்னதெல்லாம் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் L1, L5 மற்றும் S பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள அணு கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் இந்த NVS-2 செயற்கைகளுடன் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. சரிங்களா? பாருங்க, இதோட பயன்கள். சரிங்க, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இந்த NVS-02 அந்த செயற்கையோட பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தரைவழி, கடல் வழி, வான்வழி போக்குவரத்தை கண்காணித்தல், அதுதான் ஒரு முக்கியமான பணி. இது தவிர பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை தெரிவிக்கும் என்று இஸ்ரோ தகவலை தெரிவித்துள்ளது. சரிங்களா? இது எல்லாமே நன்மை. சரிங்களா? கவனமா இருக்குமா? GSLV F-15 GSLV வரிசையில் 17வது ராக்கெட். அதே சமயத்துல இஸ்ரோ அனுப்பின 100வது ராக்கெட். அனுப்பப்பட்ட இடம் ஸ்ரீஹரிகோட்டா. அதோட இணைத்து அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளுக்கு என்ன பேருமா? NVS-02. கவனமா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி. இது பழசு நினைக்க வேண்டாம், அதை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். அதற்காக தான் இதை இன்றைய செய்தியில நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ககன்யான், ஓகேவா, நம்ம சந்திரன் 3 பார்த்திருந்தோம்ல, அந்த வரிசையில ஆதித்யா L1 வெற்றி பயணம். சரிங்களா? பாருங்க, அந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவினால் அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் வைக்கப்பட்ட பேர் தான் ஆதித்யா. சரியா? பாருங்க, விண்கலத்தின் பெயர் ஆதித்யா L1. L1 அப்படின்னா லாக்ராஞ்சியன் பாயிண்ட் சொல்லுவாங்க. பின்னாடி வரும், நம்ம பார்க்கலாம். சரியா? இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த ராக்கெட்டோட பேரு BSLV C-57. செலுத்தப்பட்ட இடம் ஸ்ரீஹரிகோட்டா. சரியா? ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி நிலையம். சரிங்களா? அதான் நம்ம ஊர் சதீஷ் தவான் விண்வெளி நிலையம். ஓகேவா? ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்துள்ளது. இங்கதான் அனுப்பியிருக்கிறாங்க. செலுத்தப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. 2023 லைஃப்ல மறக்க கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஜூலை மாசம் 14ஆம் தேதி, சரிங்களா, ஜூலை 14, 2023 அன்று சந்திரயான் 3 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. அதே வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஆதித்யா L1 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. சரிங்களா? செலுத்தப்பட்ட நேரம் காலை 11:50. நோக்கம் சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்தல். சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்ய வேண்டும். சூரியன்ல என்ன பண்ண முடியாது, இறங்கி வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால புறவெளியை ஆய்வு செய்தல். அப்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் S சோம்நாத். சரியா? எத்தனாவது தலைவருமா? 10வது தலைவராக இருந்தவர் S சோம்நாத். தற்போது தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், V நாராயணன். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். 11வது தலைவர். சரிங்களா? இந்த ஆதித்யா L1 அனுப்பும்போது இஸ்ரோவின் தலைவர் 10வது தலைவராக இருந்தவர் சோம்நாத், கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, இந்த ஆதித்யா L1 திட்ட இயக்குனர், ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நிகர் சாஜி. ஏற்கனவே சந்திரயான் 3 பார்த்திருந்தோம். யாருமா? வீரமுத்துவேல் அவர்கள். சரி, வீரமுத்துவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தாங்க சந்திரயான் 3. அதே மாதிரி ஆதித்யா L1க்கும் திட்ட இயக்குனராக யார் பணி புரிஞ்சிருக்காங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களோட பேரு நிகர் சாஜி. இந்த விண்கலத்தின் சுற்று காலம் சரியா 177.886 நாட்கள். அடுத்து பாருங்க, வேற என்ன சிறப்புகள்லாம் இதுல இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த திட்டத்தின் முதன்மை அறிவியலாளர் சரியா யாருன்னு பாத்தீங்கன்னா K சங்கர சுப்பிரமணியம். ஓகேவா? இஸ்ரோ கடந்த 2008ஆம் ஆண்டு ஜனவரியில் ஆதித்யா L1 என்ற திட்டத்தை அறிவித்தது. அனுப்புனது 2023ஆம் ஆண்டு ஆதித்யா L1. அதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டது இஸ்ரோவினால் எந்த வருஷம்? 2008ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த L1 அப்படி பாருங்க, L1 என்பது லாக்ராஞ்சியன் பாயிண்ட் என்பதை குறிக்கும். சரிங்களா? 4 மாத பயணத்திற்கு பிறகு L1 புள்ளி அருகே உள்ள சூரிய ஒளிவட்ட பாதையில் விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டாச்சு. பாத்துக்கோங்க, சூரிய ஒளிவட்ட பாதையில இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்படும். அந்த புள்ளிக்கு தானே பேரு L1 புள்ளின்னு சொல்றாங்க. சரியா? அங்கு இருந்தபடியே L1 புள்ளியை மையம் கொண்ட சுற்றுவட்ட பாதையில் வலம் வந்தவாறு ஆய்வுகளில் ஈடுபடும். சரிங்களா? ஆதித்யா L1.
அடுத்து பாருங்கம்மா, பாருங்க. அங்கு இருந்தபடியே L1 புள்ளியை மையம் கொண்ட சுற்றுவட்ட பாதையில் வலம் வந்தவாறு சூரியனின், பாருங்க, இந்த கொரோனா, சில கொரோனா COVID-19 கிடையாது, இந்த கொரோனா அப்படி சொல்லுவாங்களா சூரியன்ல, அது அடுத்து போட்டோஸ்பியர் மற்றும் குரோமோஸ்பியர் பகுதிகளை இந்த விண்கலம் ஆய்வு செய்யும். சரிங்களா? இதற்கான மொத்த எடை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1475 கிலோகிராம். திட்டத்திற்கான செலவு ஒதுக்கப்பட்ட தொகை 380 கோடி மட்டுமே. சரிங்களா? இது தவிர இந்த ஆதித்ய L1ல மொத்தம் 7 கருவிகள் அனுப்பப்பட்டது. ஆய்வு செய்வதற்கான கருவிகள் எண்ணிக்கை மொத்தம் 7. சந்திரயான் 3ல 6 கருவிகள், விக்ரம் லேண்டர்ல 3, அப்புறம் பிரக்யான் ரோவர்ல 3 கருவிகள் அனுப்பப்பட்டது. இந்த ஆதித்ய L1ல 7 கருவிகள் இணைத்து அனுப்பப்பட்டது. சரிங்களா? அவற்றில் 4 கருவிகள் சூரியனின் நேரடியாக கண்காணித்து தகவல்களை வழங்கும். மீதமுள்ள அந்த கருவிகளானது, சரிங்களா, பாருங்க, மீதமுள்ள அந்த 3 கருவிகள் L1 பகுதியில் உள்ள துகள்கள் மற்றும் புலங்களை ஆராயும். சரி, மொத்தம் 7 கருவிகள், மறந்துடாதீங்க. இவற்றின் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் NVS-02 ஆயுள் காலம் 10 ஆண்டுகள். இந்த ஆதித்ய L1 ஆயுள் காலம் 5 ஆண்டுகள். மேலும் ஆதித்ய L1 மூலம் சூரியனின் வெளிப்புறத்தில் நிலவும் வெப்ப மாறுபாடுகளை கண்டறிவதுடன் சூரிய புயல்களின் தாக்கங்களையும், சரியா, சூரிய புயல்களின் தாக்கங்களையும் கண்காணிக்க முடியும். சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக இதுவரை அமெரிக்கா, ஜெர்மனி, ஐரோப்பிய கூட்டமைப்பு ஆகியவை மட்டுமே விண்கலன்களை அனுப்பியுள்ளன. அந்த லிஸ்ட்ல இந்தியாவும் தற்போது இணைந்துள்ளது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு சாதனை, கவனமா இருங்க. இந்த விண்கலம் 125 நாட்களில் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து இந்த L1 புள்ளியை அடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஆதித்ய L1 திட்டம், ககன்யான் திட்டம், சமுத்திராயன் திட்டம், சரிங்களா, சந்திரயான் 3 திட்டம் எல்லாமே இஸ்ரோ படைத்த அரிய பெரிய சாதனைகள். எல்லாமே என்னைக்குனாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்ல எப்பனாலும் கேட்கலாம். சரியா? சரி, அடுத்து பாருங்க, பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒரு செய்தி, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. பாருங்கம்மா, இந்தோனேஷியாவிற்கு பிரம்மோஸ் ஏவுகணை. சரியா? பாருங்க, பிரம்மோஸ் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவின் மாஸ்கோவா 2 நதிகளோட பேரை இணைச்சுதான் பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை, இந்த ஏவுகணைக்கு பேர் வச்சாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவானது. சரிங்களா? பாருங்க, சுமார் 290 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணையானது. சரிங்களா? இந்த ஏவுகணையை இந்தோனேஷியா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரம்மோஸ் என்பது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பு ஆகும். சரிங்களா? இந்த ஏவுகணையை முதல் முறையாக இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணைகள் இந்தியாவின் சுகோய் ரக போர் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா, இந்தியாவில் ஓடுற பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவில் ஓடுற மாஸ்கோவா 2 நதிகளோட சேர்த்துதான் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா சமீபத்தில், சரிங்களா, முதல் முறையாக இந்தியா ஏற்றுமதி செஞ்சாங்க. எந்த நாட்டுக்குமா? பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு. அதற்கு அடுத்து நிறைய நாடுகள் எங்களுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல புதிதாக யார் இணைஞ்சிருக்கிறாங்க? இந்தோனேஷியா நாடு இணைந்துள்ளது. கவனமா இருங்க. இந்தோனேஷியா அதிபர் யாருமா? பிரபாவோ சுபியாந்தோ, 76வது இந்திய குடியரசு விழாவின் சிறப்பு விருந்தினர். அதற்கு அடுத்து இந்த மாதிரி சில ஒப்பந்தங்கள்லாம் வருது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது அந்த அதிபரோட வருகையின் போது. அதுல ஒரு துறை பாதுகாப்பு துறை. அந்த வகையில இந்த பிரம்மோஸ் ஏவுகணையும் எங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்தோனேஷியா அரசு. அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 290 கிலோமீட்டர் தூரம் சென்று துல்லியமாக தாக்கக்கூடியது. சரிங்களா? கவனமா இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அதே மாதிரி இந்த பிரம்மோஸ் ஏவுகணையானது இந்தியாவில் எந்த போர் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளது? சுகோய் ரக போர் விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, மறுபடியும் பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. ராணுவ சீருடைகள் தென் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி. சரியா? இந்தியா வழக்கமா ராணுவ தளவாடங்கள் தொடர்பான நிறைய பொருட்களை இறக்குமதி பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க? ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதுலயும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தொடர்ந்து. என்னங்கிறது பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் முதல் முறையாக தென் அமெரிக்காவில் உள்ள சுரினாம், சரியா, SURINAM, சுரினாம் என்ற நாட்டிற்கு ராணுவத்திற்கு ஆவடியில், சரியா, தமிழ்நாட்டில் உள்ள ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில், சரியா, ஷார்ட்டான சொல்றாங்க OCF, சரியா, படைத்துறை சம்பந்தப்பட்ட உடை தொழிற்சாலையில் ஆடைகள் தயாரித்து
ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. எந்த நாட்டிற்கு? சுரினாம் நாட்டிற்கு. அமைந்துள்ள இடம் தென் ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா. படைத்துறை உடை தொழிற்சாலை 1961ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஆவடியில இந்த படைத்துறைகளுக்கு தேவைப்படுகிற அந்த உடை தயாரிப்பு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. ஓகேவா? இந்த சுரினாம் நாட்டிற்கு 4500 ராணுவ உடைகள் அனுப்பப்பட்டன. இதற்கான மதிப்பு 1.71 கோடி ஆகும். சரிங்களா? இந்திய அரசானது ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன இலக்குன்னு சொல்லி பாருங்க. வரும் 2029ஆம் ஆண்டிற்குள் சரியா பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி மூலம் சுமார் 50,000 கோடி வரை வருவாய் ஈட்ட மத்திய அரசு இலக்கு நிர்ணயம். சரிங்களா? 50,000 கோடியை நம்ம சம்பாதிக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு. எதன் மூலமாக? ராணுவ தளவாடங்களை சரிங்களா என்ன பண்ணிருக்கணும்? பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு நம்ம 50,000 கோடியை ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான இலக்கு ஆண்டு எந்த வருஷம்? 2029 கவனமா இருக்கு. சரிங்களா? அதனோட ஒரு பகுதி தான் இந்த ராணுவ சீருடைகள் ஏற்றுமதி. இந்த நாட்டிற்கு சுரினாம். அதே மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு முதல் முறையா ஏற்றுமதி பண்ணாங்க. சமீபத்தில் இந்தோனேஷியாவும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி. சரியா பாருங்க. விளையாட்டு செய்திகள்ல 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள். சரியா? தேசிய விளையாட்டு போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. அதுல நடப்பாண்டில் நடைபெறும் தேசிய விளையாட்டு போட்டி எத்தனாவது விளையாட்டு போட்டிமா? 38வது தேசிய விளையாட்டு போட்டி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் தொடங்கி உள்ளது. நம்ம ஏற்கனவே உத்தரகாண்ட் அப்படின்னாலே செய்தியில வந்துட்டே இருக்கு. எதுக்கு பார்த்தோம்? உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் இந்தியாவில் முதல் முறையாக ஜனவரி 27, 2025 அன்று முறைப்படி அமல்படுத்தப்பட்டது. அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் 38வது தேசிய விளையாட்டு போட்டி சமீபத்தில் தொடங்கியுள்ளது. இதில் 38 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த, அதாவது 28 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த வீரர்கள் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். ஓகேவா? மொத்த பிரிவுகள் 36 வரல. ஓகே, சரியா? 32 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது. ஓகேவா? தொடக்க விழாவில் ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானம். ஓகேவா? தொடக்க விழா எங்க நடைபெற உள்ளதுமா? டேராடூனில் அமைந்துள்ள ஒரு கிரிக்கெட் மைதானம், ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். யார் பெயர்ல செயல்படுகிறது? ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இதற்கான தொடக்க போட்டிகள் நடைபெற்றது. ஓகேவா? இந்த போட்டிக்கான சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்னத்தில் வைக்கப்பட்ட பெயர் மௌலி. சரியா? மௌலி. இந்த சின்னம் மோனல் எனப்படும் உத்தரகாண்ட் மாநில அரசின் மாநில பறவையிலிருந்து பெறப்பட்டதாகும். சரி, அப்போ இப்படி செய்தியில வந்ததுனால எக்ஸாம்ல கேட்கலாம். சில நேரங்களில் கேட்டுக்கிறாங்க. ஒரு பறவை, ஒரு அனிமல், ஒரு விலங்குலாம் கொடுத்துட்டு இது எந்த மாநிலத்துக்கு உரிய அந்த மாநில பறவை அனிமல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஏன் கேட்கறாங்க அப்படின்னா செய்திகளை ஏதோ ஒரு வகையில இடம்பெற்றிருக்கும். சரியா? அந்த வகையில மோனல் என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தின் மாநில பறவை. அந்த பறவையின் பெயரில் இருந்தா என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க? இந்த 38வது தேசிய விளையாட்டு போட்டிக்கான சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சின்னத்தின் பெயர் மௌலி. ஓகேவா? சரி, இந்த போட்டிக்கான அந்த வாசகம், அந்த மோட்டோ அப்படிலாம் சொல்லுவாங்களே, என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. போட்டிக்கான வாசம் சங்கல்ப் ஷே ஷிகர் தக். அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? ஃப்ரம் ரிசால்வ் டு ஜெனித் என்ற பெயரில் இந்த 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்ததாக பொருளாதார செய்திகள் பாருங்க. பொருளாதார செய்திகளை ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஒண்ணு செய்தியில வந்துட்டு இருக்கு பாருங்க. பல்வேறு மாநிலங்கள்ல இந்த செய்திகள் வந்துட்டே இருக்கு பாருங்க. கிராம தொழில் முனைவோர் திட்டம். சரியா? ஸ்டார்ட் அப் கிராம தொழில் முனைவோர் திட்டம் சொல்லுவாங்க. கரெக்டான பேரு ஸ்டார்ட் அப் கிராம தொழில் முனைவோர் திட்டம். அதாவது கிராமங்கள்ல புதுசா தொழில் தொடங்குறாங்கல்ல, அதான் ஸ்டார்ட் அப் கிராம தொழில் முனைவோர் திட்டம் சொல்லுவாங்க. அந்த திட்டம் 2016ஆம் ஆண்டு தீன் தயாள் அந்தியோதயா, DAY சொல்லுவாங்க, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் மூலம் தொடங்கப்பட்டது. NRLM. சரிங்களா? நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த DAY அப்படின்னா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, அதான் இங்க கொடுத்திருக்கோம். சரியா? இதன் மூலம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? SVEP என்பது தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் ஒரு பகுதி ஆகும். முக்கியமானது, கவனமா இருக்கும். சில கிராமப்புற முன்னேற்றத்திற்கு நிறைய திட்டங்களை சொல்லிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான திட்டம் இந்த கிராம தொழில் முனைவோர் திட்டம். சரி, SVEP என்பது கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க ஏழை இளைஞர்களுக்கு உதவும் ஒரு திட்டமாகும். சில இளைஞர்களுக்கு புதுசா தொழில் தொடங்குவதற்கு உதவும் வகையில மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த கிராம தொழில் முனைவோர் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், கவனமா இருங்க. சரியா? அடுத்து பாருங்க. இது மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ், சரியா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. கிராமப்புறங்களில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல்,
அதே மாதிரி கிராமங்களில் நிலவும் வறுமை மற்றும் வேலையின்மையை குறைத்தல். இது தவிர இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை மேம்படுத்துதல், நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சரி, கிராமங்கள்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புங்கிறது நிலையா இருக்காது. மழை பொழிவு இருந்தாதான் விவசாயம் நடக்கும். அப்படி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலையா இருக்காது. சரியா, நிரந்தரமான ஒரு வேலையா இருக்காது. அதெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கு தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரியா, ஓகே, பாருங்க இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் சொல்லி பாருங்க. இது என்னெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள். திறன் பயிற்சி வழங்கப்படும். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். சரி, அதற்கான திறன் பயிற்சி, வணிக வழிகாட்டுதல், நிதி உதவி, தேவைப்படும் நிதி உதவி, செயல் விளக்க அலகுகளை நிறுவுதல், உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள், ஓகேவா, இது எல்லாமே வழங்கப்படும். இது தவிர இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுகிறது அப்படின்னா மத்திய அரசு 60%, சரிங்களா, மாநில அரசின் பங்காக 40% இந்த திட்டத்தின் கீழ் நிதி பகிர்வு வழங்கப்படுகிறது. சரிங்களா, எவ்வளவுமா 60-40, மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% கொடுக்குறாங்க இந்த திட்டத்திற்கான நிதியாக. ஓகேவா, அடுத்து இந்த தினத்திற்கான கடைசி பகுதியாக தினம் ஒரு திட்டம். சரியா, ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க. தினம் ஒரு திட்டத்துல ஐடி நண்பர் திட்டம், சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க, தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான திட்டம் பாருங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. சரி, வருஷம் 21, டேட் 22, இந்த மந்த் அக்டோபர். சரிங்களா, நோக்கம் தகவல் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றத்தை காணுதல். ஓகேவா, பாருங்க, ஐடி தொழிற்சாலைகளுடன் மாநில அரசு கூட்டமைப்பு. ஓகேவா, அதாவது நம்ம கவர்மெண்ட் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கோம், ஐடி தொழிற்சாலைகள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா ஒரு கனெக்ஷன் ஆகாது. ஓகேவா, ஐடி கம்பெனிக்கு என்ன தேவை, என்னெல்லாம் செஞ்சா வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும், அதன் மூலம் மாநிலத்தை எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி கம்பெனிகள் மாநில அரசுகளை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அதுக்கு தானே பேரு ஐடி நண்பர் திட்டம். சரியா, இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. இதுவும் கேட்பாங்க கவர்மெண்ட். சரிங்களா, அடுத்து ஐடி நிறுவனங்கள் நேரடியாக மாநில அரசுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு வேலை வாய்ப்புகள், ஏற்றுமதி போன்றவையில் தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட திட்டம் தானமா ஐடி நண்பர் திட்டம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். சரியா, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி, தமிழக அரசின் ஐடி நண்பர் என்ற திட்டத்தை யாரு செயல்படுத்துறாங்க? சரி, செயல்படுத்தும் நிறுவனத்தின் பெயர் என்ன? அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் DAYNRLM இந்த திட்டத்தின் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எழுதிக்கோங்க. அதே மாதிரி மூன்றாவது கேள்வியாக கிராம தொழில் முனைவர் திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பகிர்வு எத்தனை விகிதம்? சரி, எந்த சதவீதத்துல அந்த நிதி பகிர்வு வழங்கப்படுகிறது? அது நான்காவது கேள்வி வச்சுக்கோமா. அடுத்து ஐந்தாவது கேள்வியாக 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சரியா, இந்த விளையாட்டு போட்டிக்கான சின்னத்தின் பெயர் என்ன? அதையும் நீங்க சேர்த்து சொன்னீங்கன்னா கூடுதல் தகவலா இருக்கும். சரிங்களா, அது ஐந்தாவது கேள்வி. அடுத்து ஆறாவது கேள்வியாக இந்தியா முதல் முறையாக எந்த நாட்டிற்கு பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்தது? ஓகேவா, இதான் இந்த தினத்திற்கான ஆறாவது கேள்வி. போனஸாக ஏழாவது கேள்வி. சரிங்களா, ஏழாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ செலுத்திய GSLV F-15 ராக்கெட் GSLV வரிசையில் எத்தனையாவது ராக்கெட்? அதே மாதிரி இஸ்ரோ செலுத்திய ராக்கெட்ல GSLV F-15 எத்தனையாவது ராக்கெட்? இதுதான் இந்த தினத்திற்கான கடைசி மற்றும் ஏழாவது கேள்வி. சரிங்களா, எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற பதில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. ஓகேவா, அதுலயும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பதில் சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, நீங்க நிறைய பேர் எப்போ வீடியோ போடுவீங்கன்னு எதிர்பார்ப்பீங்களா, அதே மாதிரி சில பேரோட பதில்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பான முறையில நிறைய பேர் பதில் சொல்றீங்க. எல்லாருமே நீங்க பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.